விருச்சக ராசி என்பர்களே, விருச்சக ராசி சார், இந்த குரு பெயர்ச்சியால் 12 ராசியில் அதிகமான அதிர்ஷ்டம் ஒரு ராசிக்கு இருக்குன்னா அது அதிர்ஷ்டமான ராசினா அது நீங்கள் தான். விருச்சக ராசி தான் அதிர்ஷ்டத்தை அதிகமாக அள்ளி செல்லக்கூடிய ஃபஸ்ட்டு ப்ரைஸு விருச்சகத்துக்கு தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, விருச்சக ராசி என்பர்களே, உங்கள் ராசிக்கு 9வது வீட்டுக்கு வரக்கூடிய குரு பகவான். பொதுவாக விருச்சக ராசி, விருச்சக லக்னம், நீங்கள் விருச்சக லக்னமாக இருந்தால் கூட சரிதான், உங்களுக்கு குரு பகவான் முழு நல்லவராக அமைகிறார். 2 5 கூடையவன், அதிர்ஷ்டமானவன்னு அர்த்தம். யாருக்கெல்லாம் விருச்சக லக்னமோ, யாரெல்லாம் விருச்சக ராசியோ, அவங்களுக்கெல்லாம் குரு ரொம்ப நல்லவர் அல்லது அதிர்ஷ்டகாரகன்னு அர்த்தம். அந்த அதிர்ஷ்டகாரகன் விருச்சக ராசிக்கு 9வது வீட்டில் போய் உட்காராரு, பாக்யாதிபதியாக அமைகிறார், பாக்யஸ்தானத்தில் உட்கார்றாரு, பாக்யஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் அப்படின்னு சொன்னாக்கா, விருச்சக ராசி என்பர்களே, வேர்ல்டு வைடு உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி. உங்களை போல் 100 மடங்கு பர்ஃபெக்டாக அதிர்ஷ்டம் பெற்றவர்கள் அடுத்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகளாக இருக்க போகிறீங்க. இந்த அதிர்ஷ்டங்கிற வார்த்தையில் உங்களுக்கு காம்படிட்டிவே கிடையாது. அந்த அளவுக்கு கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு ராசியாக விருச்சக ராசி அமைகிறது. நினச்ச எல்லா விஷயத்தையும் ஜெயிச்சு முடிக்கக்கூடிய ஒரு கால தருணம். தெய்வ சக்தி கூட இருக்குமே, ஆனால் உங்கள் ஜாதகம் பலமாக இருக்குமே, ஆனால் சாமி நீங்கள் விருச்சக ராசி அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க, 9ஆம் இடத்துல குரு, இந்த குரு பெயர்ச்சி சூப்பராக இருக்குது, அற்புதமாக இருக்குது, அதிர்ஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு தான் 100% வெற்றி, இன்னும் ஆஹா ஓஹோன்னு கண்ணு மூக்கு ராஜான்னு சொல்கிறீங்க, ஆனால் நான் கஷ்டப்படுறேன் சாமி அப்படின்னு ஒரு விருச்சக ராசி அன்பர் சொல்வாரே ஆனால், நிச்சயமாக அப்போ அவங்களுக்கு பிறப்பு ஜாதகம்தான் குறை இருக்குது, கர்ம வினைகள் இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் நேரங்காலம் நல்லா இருக்குது, தசாபுத்தி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, கோச்சாரம் சிறப்பாக இருக்குது, இது ஒரு நல்ல நேரம், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற வார்த்தைக்கு இணங்க விருச்சக ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு 100% வெற்றி. எந்த மாதிரியான கஷ்டங்களாக இருந்தாலும் சரிதான். தொழில் கஷ்டமாக இருக்கலாம், தொழில் பிஸ்னஸே இல்லை சாமின்னு சொல்லலாம், ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், அதே போல் மெயினாக எஜுகேஷ்னல் செக்டர்ஸ், ஸ்கூலு, காலேஜஸ்ஸு, டியூஷன் சென்டர்ஸு, அந்த மாதிரிலாம் அப்புறம் சொல்லித்தரக்கூடியவங்க, அகாடமி வச்சு நடத்தக்கூடியவங்க, ட்ரைனிங் சென்ட்ரு, அதே போல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டு, இபி செக்டர்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸு, ஃபேக்ட்ரிஸை வச்சு நடத்தக்கூடியவங்க, புரியுதுங்களா? காம்பனண்ட்லாம் க்ரியேஷன்ஸ் பண்ணக்கூடியவங்க, ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடியவங்க, பெரிய பெரிய கம்பெனி நிறுவனங்கள், டூல்ஸு போன்ற விஷயங்கள், அப்புறம் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, இது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, உணவு சார்ந்த கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஃபுட்டு இண்டஸ்ட்ரி, ஜூஸஸ்ஸு, மெயினாக ஜூஸஸ்ஸு, வாட்டர் பிஸ்னஸ்ஸு, அதுக்கான எசன்ஸு, மூலப்பொருட்கள், ரா மெட்டீரியல்லாம் பண்ணக்கூடியவங்க. அப்போ இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள், செவ்வாய் சார்ந்த பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், விவசாய பெருமக்கள், இது இல்லாமல் மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள், வெளிநாடுகளில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவர்கள், வேலைக்கு போகக்கூடியவங்க. அப்போ விருச்சக ராசி அன்பர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பாக உள்ளது. இந்த குரு பெயர்ச்சியை முன்னிட்டு
இதை ஒரு காரணமாக வச்சு இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் ஜெயிக்கணும்னு விரும்பினால் நிச்சயமாக குரு பகவான் வழிபாடு பரிகாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். நல்லா 9 கிரகத்துக்கும் எல்லாத்துக்கும் 1 லட்சம் ஜபம், இல்லைனா ஒரு 10,000 மந்திரம், 9 கிரகத்துக்கும் 10,000 மூல மந்திரம் ஜபங்கள் செய்து, அதில் தசாம்ச ஹோமம் செய்து, வழிபாடுகள் செய்து, இந்த தான தர்மங்களை எல்லாம் அந்த செய்வீர்களே ஆனால் உங்கள் கம்பெனி, உங்கள் தொழில் நிறுவனம் அல்லது உங்கள் குடும்ப கஷ்டம், உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், உடல்நிலை ஆரோக்கியம், இது எல்லாம் நிவர்த்தி, எல்லா தோஷமும் நிவர்த்தியாகி நவகிரகங்களுடைய அருளாசி கிடைக்கும். முடிஞ்சால் தனியாக பண்ணிக்கோங்க, செய்து பாருங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, நான் சொல்கிற மாதிரி தசாம்ச ஹோமம் செய்து பாருங்கள், சூப்பராக இருப்பீங்க, கஷ்டமெல்லாம் காணாமல் போகும். அப்போ விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு பரிகாரம் அவசியம். முடிந்தால் இந்த குரு பெயர்ச்சி பரிகாரத்தில் கலந்து கொள்ளுங்கள் விருச்சிக ராசி அன்பர்களே.